வச்சு முடியாச்சு. 2 இன்ச் அளவுக்கு நம்ம இதை வச்சிடறோம். இதை பாருங்கள். அதோடைய ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். பாருங்கள், அதில் பாருங்கள், இந்த கொடி பாருங்கள் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அது பாருங்கள் வளர்த்துக்கிட்டு வருது. பாவக்காவும் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் நான் உருவாக்கியிருக்கேங்க. இங்கே பாருங்கள், சிறுக்கீரை, அரைக்கீரைலாம் இந்த மாதிரி தான் 0% செஞ்சுருக்கேங்க. இந்த மாதிரி தான் இந்த பாவக்காய் செடியும் நான் வளர்த்துருக்கேன். பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் என் பாவக்காய் கொடி போகுது. இங்கேயும் பாருங்கள் பாவக்காய் வந்திருக்கு. இந்த மாதிரி தாங்க ஈஸியாக வளர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாருக்கும் இப்போ ப்ரெஷரு, சுகரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பாவக்காய் ரொம்ப நல்லதுங்க. நீரிழிவு நோய்க்கு சிறந்தது. குடலில் நல்லபடியாக வச்சுப்போம். நச்சுக்களை வெளியேற்றுங்க. எடையை குறைக்கிறவங்களுக்கு சிறந்ததுங்க. இதில் பார்த்திங்கன்னா கலோரி குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கொழுப்புக்களை எடுத்து எடையை குறைக்குங்க. இந்த மாதிரி பாவக்காயில் இவ்வளோ நன்மை இருக்குது. தாராளமாக வளர்த்துடலாங்க. தேங்க்யூ. இந்த பாவக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா செரிமான பிரச்சனைக்கு நல்லதுங்க. மலச்சிக்கலை தடுக்கும். நார்ச்சத்து நிறைஞ்சதுங்க. இதயத்தை பாதுகாக்குது. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்குங்க. நச்சுக்களை வெளியேற்றும். கல்லீரலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுங்க. இந்த மாதிரி இந்த பாவக்காயில் அவ்வளோ நன்மை இருக்குது. எடையை குறைக்கிறவங்களுக்கு சிறந்ததுங்க. எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் நான் பண்ணியிருக்கேன். எல்லா செடிக்கும் கொடுக்குற உரம் தாங்க. நான் ஒரு சின்ன பந்தலில் போட்டிருக்கேங்க. 20 லிட்டர் வாட்டர் கேனில் எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சிங்கன்னா நிறைய நம்ம அறுவடை எடுக்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். இதை பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.